ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். சீக்கிரம் பேசி முடிச்சிடுறேன். ஆமாம், காரில் போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நிறைய பைக்கில் வந்துருக்கிய அவங்களுக்காக சீக்கிரம் பேசி முடிச்சிடுவோம். இந்த மேடை வந்து யாருமே டைரக்டர் இல்லை. முதல்ல சிங்கம்புலி சார் வந்து ஒரு காலத்தில் இயக்குனர், இப்போ முழு நேர நடிகர். அப்புறம் எங்கள் சரவண சுப்பியா அவர்கள், அவரும் டைரக்டர், இப்போ அவரும் முழு நேர நடிகர். அப்புறம் எங்கள் தலைவர் ஆர் உதயகுமார் சார் அவர்கள், இப்போ அவர் நடிகர் ஆகிட்டார். ஆமாம், மினிஸ்டராக இருந்தார். அப்புறம் எலி சார் வந்து இப்போ சிஎம் ஆக்கியிருக்காரு. அடுத்து யாராவது பிஎம் ஆக்கி விட்டுங்க வரேன், வளர்ச்சி தொடரட்டும். ஆமாம், சீக்கிரம் வந்துட்டோம். அப்புறம் பார்த்தா சரி, இந்த படத்தை இயக்குனர் தான் இயக்குனர் இருக்குன்னு பார்த்தா நம்ம தமிழ் சார் வந்து அவரையும் சேர்ந்து நடிகர்ன்ட்டார். இப்போ இயக்குனருக்கு பஞ்சமாக போச்சு. திரையுலகிலே இன்றைக்கி பஞ்சம் வந்து இயக்குனருக்கு தான். சின்ன சூழ்ச்சி நடக்குது. இயக்குனர்லாம் நடிகர் ஆக்கிட்டு ஒதுக்கிறாங்க. அப்படியே அந்த சூழ்ச்சி எல்லாம் விழுந்துட்டுன்னு நினைக்கிறேன். சரவண சார் அடுத்து படம் பண்ணணும் சார். சிங்கம்புலி சார் மகாராஜாவுக்கு மேலே படம் பண்ணணும். பார்க் ட்ரெய்லர், பாடல்கள் எல்லாமே அருமை. எல்லாம் புகழ்ந்து பேசிட்டாங்க. பாடலுக்கு உண்மையிலேயே மிஸ்டர் அமரா சார் பாராட்டணும். 3 பாட்டும் 3 விதம். இந்த படத்தோட கதாநாயகன் தமன் சார் நிறைய படங்கள் கதாநாயகன் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நிறைய படங்களை பார்க்குறோம். சிலரும் கதாநாயகன் சொல்கிறாங்க, கதாநாயகனை பார்க்க முடியல. ஆனால் இவர் ஒரு கதாநாயகனுக்குள்ள தகுதி, அந்த அழகு, அந்த ஹைட்டு, கலரு எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. நடிப்பும், நான் நடிப்பை பார்த்தேன், நீங்கள் முத்தத்தை பார்த்திய. நான் வந்து அவர் என்னத்தை பார்க்கணும் அதை பார்த்தேன். அவர் உதயகுமார் சார் வந்து ஹீரோட அம்மா அழகாக இருக்குன்னு அவங்கள ரசிச்சிருக்காரு அவர். நான் என்ன சொல்றேன், அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கண்ணு தேட முடியாது. கதாநாயகி இருக்குது, கண்ணெடுத்த அழகி இருக்குது, அதெல்லாம் கண்ணில் படலை. கதாநாயகன் அம்மா சரி, ஓகே. வயசு கோளாறு கவிஞர்கிட்ட மட்டும் இல்லை, எங்கள் தலைவிட்டு இருக்குது. அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கோளாறு. அப்புறம் நம்ம கவிஞர் ராஜா சாரா, ராசா, மன்மத ராசா, பின்னிட்ட ராசா. எல்லாரும் அந்த பெரும்பாலும் இயக்குனர் வந்து பாடலாசிரியர் வந்து பெண்களோட இடையில செக்ஸை பார்ப்பாங்க. இவரை எக்ஸை பார்த்துருக்காரு. எவ்வளோ ஒரு புதுமையான பார்வை பாருங்க. செக்ஸை பார்த்த இடையே வந்து அவர் எக்ஸா பார்த்துருக்காரு. அப்புறம் ஒய் மேலே போகிறார், அது விளக்கம் வேற. ஒய் அடி மேலே போதும். இப்படிலாம் ஒரு இங்கிலீஷை கெடுக்கலாம்ட்டு. ஓகே, இல்லை இங்கிலீஷ் வார்த்தையில் அழகாக ஒரு பெண்களை இணைச்சி பார்த்துருக்காரு. மிகப்பெரிய கவிஞர் அவர். ஆமாம், எல்லாருமே இப்போ கண்ணதாசன் சார் இருக்கட்டும், வைரமுத்து சாராக இருக்கட்டும், நிறைய பாடல்கள் தத்துவ சாங்கத்தான் பாடலாக கொடுத்து அதுக்கு டீம் நிற்பாங்க. எல்லோரும் இளையராஜா இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மானாக இருக்கட்டும். ஏஆர் ரஹ்மான் சார்லாம் அந்த கண்ணுக்கு மையாளுக்கெல்லாம் அவர் சாங்கு கொடுத்தாரு, அதுக்கு டீம் போட்டார். அந்த மாதிரி சாங் கண்ணதாசன் சார்லாம் நிறைய தத்துவ சாங்கு எம்எஸ்சியில் கொடுத்து அதுக்கு டீம் போடுவாங்க. ஐட்ட சாங் ஒரு சாங்காக கொடுத்து அதுக்கு மியூசிக் டீம் போட வச்ச ஒரே சாதனையாளர் ராசா, மன்மத ராசா.